ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டாப்பட்டி லேஸ் வந்து எப்படி பாபினில் வந்து வைன் பண்ணி ரொம்ப நீட்டாக நம்ம அதை ஸ்டிச் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோட்டாப்பட்டி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவோட கஃபில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். அதாவது உங்களோட கஃப் வித் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வித்தில் இருக்கக்கூடிய ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ஒரு கிளாத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் லைன் பண்ணியிருக்க மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு வந்து கேப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கோட்டாப்பட்டி லேஸ் வந்து எப்படி வந்து பாபினில் வைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த கோட்டாப்பட்டி லேஸ் வந்து இப்போ நான் வைன் பண்ணுற மாதிரியே பாபினில் வந்து கையிலே நீட்டாக வைன் பண்ணிக்கோங்க. லூஸ் விடாமல் வைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் கொடுக்கக்கூடாது. நல்லா நீட்டாக கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வைன் பண்ணிக்கோங்க. அந்த பாபின் ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து பாபின் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு அதை வைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அதை வைன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த கோட்டாப்பட்டி லேஸ் வந்து பாபினில் வந்து ஃபுல்லாக வந்து வைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்மளோட கேஸில் போட்டுட்டு யூஸ்வலாக நம்ம எப்படி த்ரெட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு வருவோம் அந்த மாதிரி கொண்டு வரணும். பட் ஆனால் கோட்டாப்பட்டி லேஸ் நம்ம கொடுத்துருக்கிறதுனால கேப் கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அது வந்து வெளியில் வரும். உங்களுக்கு த்ரெட்டு மெல்லிசாக இருக்கும் இல்லையா, பட் இது வந்து நமக்கு திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ இல்லைனா வந்து இந்த மாதிரி பாபின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாபின் வச்சு கூட நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வர அளவுக்கு, அந்த கோட்டாப்பட்டி லேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வர அளவுக்கு அந்த ஸ்க்ரூவை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இழுக்கிறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வெளியில் வர மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கேப் வந்து இருக்கணும் அதில். ஓகேங்களா, இந்த அளவுக்கு கேப் இருந்தால் மட்டும்தான் அந்த கோட்டாப்பட்டி லேஸ் வந்து அழகாக வந்து அது வழியாக வெளியில் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் ஆக ஆரம்பிக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்தால் வெளியில் வராது. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அந்த டென்ஷனையுமே லைட்டாக வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் கொஞ்சம் தச்சிருக்கேன். திருப்பி மறுபடியும் உங்களுக்கு அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ நான் திருப்பியும் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலே நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப நீட்டாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த பாபின் கேஸை மட்டும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அது அழகாக ஃப்ரீயாக வெளியில் வர மாதிரி. நம்மளோட டென்ஷனையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கே தைக்கும் போது தெரியும், இந்த ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னாலுமே அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை ரொம்ப லூஸாக வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்மளோட கோட்டாப்பட்டி லேஸ் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். சேம் இதே மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட நெக்குக்கு நீங்கள் இதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஆர் உங்களோட பேண்ட் பாட்டமுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பலாஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அந்த பாட்டமுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு டிசைனிங் வீடியோட நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.